அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு மிக முக்கிய கிரகமான செவ்வாய் தற்போது கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணைகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளில் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 3ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. சகோதரன் செவ்வாய் சகோதர ஸ்தானத்திற்கு செல்லும் போது சகோதர ஒற்றுமை பலப்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. முன்னோர் சொத்துக்களை விற்றுவிட்டு பெரும் நகரங்களில் பெரிய சொத்துக்களை வாங்கலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் விலக இருக்குதுங்க. அதே போல பகையான நட்பு உறவாகக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைகிறது. தனுசு ராசினியர்களான நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் அகலுங்க. அதே போல் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் மிக முக்கிய 5 கிரகமான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. குறிப்பா சகாயஸ்தானம் வலுவடைவதால் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். அதே போல் குடும்ப பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி காண இருக்கீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருத்து எடுத்த முயற்சி பலன் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. அதே போல் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதும் அவரோடு செவ்வாய் சேர இருப்பதும் அற்புதமான பலன்களை தருங்க. சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் இருப்பதால் சுக்கிரமங்கல யோகம் சிறப்பாக இருக்கும். பலவிதத்தில் இந்த கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார உயர்வு இருக்குங்க. ராசிநாதன் கேந்திரபத்திய தோஷம் பெற்றாலும் கூட வக்ரம் பெற்று இருப்பதால் ராசியின் பலன் கூடுகிறது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ராசியை பார்க்கிறார். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க. பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் பூமி விற்பனையில் லாபம் உண்டாகுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளையும் வேலைகளையும் தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருந்தபடியே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பார்க்க கோரி நன்மை என்பதற்கேற்ப உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க வேண்டிய ஒரு நேரமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வக்ர குருவின் ஆதிக்கத்தால் ஒரு சில இடையூறுகளோ உடல் நல தொல்லைகளோ ஏற்படலாம். உடனுக்குடன் சரியாகிவிடும். கொடுக்கல் வாங்கலில் வளர்ச்சி கூடுங்க. தேங்கிய காரியங்களில் ஒவ்வொன்றாக நடைபெறுங்க. செல்வ நிலை உயர்வதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதோடு அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகமாகுங்க. அது உச்சம் பெறும் நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறது. குறிப்பாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்குங்க. குடும்ப கவலை கூடுதலாகும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இவற்றிற்கெல்லாம் பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாறலாம், இடம் மாறலாமா என்று சிந்திப்பீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசினியர்கள்
நேயர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது 4ஆம் இடத்திற்கு வருகிறார். எனவே அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் வரப்போது இது 2.5 ஆண்டு காலம் நீடிக்கக்கூடியதா அமையுதுங்க. இருந்தாலும் குரு வீட்டில் சனி அமைவதால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. மேலும் தசாபுக்திகள் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தெய்வ தரிசனங்கள் மூலம் இடையூறுகள் அகல இருக்கு. பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனியினுடைய பார்வை படும் இடங்கள் புனிதமடை நன்மைகளை கொடுக்குங்க. என்றாலும் உங்களுடைய ராசியை சனி பார்ப்பதால் இக்காலத்தில் உடல் நல தொல்லைகள் வரத்தாங்க செய்யும். மேலும் மருத்துவத்துக்கென்றே ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. அதே போல் வாங்கிய இடங்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களை வாங்குவது அவசியம். அதே போல் இத்தருணங்கள்ல வாங்கிய இடங்கள்ல பிரச்சனைகள் சந்திக்கும் சூழ்நிலை உருவாகும் நேரங்க. பிறரை நம்பி செயல்பட இயலாது. பிறருக்கு கொடுத்த வாக்கையும் நிறைவேற்ற முடியாதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைப்பது அரிதுதாங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் தனுசு ராசிக்கு அனுகூலமாக வலம் வருதுங்க. சப்தமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கும்பராசி வலம் வரும் சனி மற்றும் ராகுவிற்கு கிடைப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்றிருப்பதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. திருமண முயற்சிகளை நிச்சயம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குது. இத்தருணங்கள்ல குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள அன்பர்கள் தருணங்கள்ல அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளையும் பொறுப்புகளையும் சக்திக்கு மீறியதால் இருப்பினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பிரபல நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு திட்டங்கள் கையெழுத்தாக இருக்கு. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதே போல் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள பிரதான கிரகங்கள் சுக்கிரன் ஆவார். அவர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்கு. வருமானம் உயருங்க. அதே போல் உதவியாளர்கள் உங்களை நாடி வருவாங்க. பிரபல தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைய இருக்குதுங்க. சரித்திர நிகழ்ச்சிகளை பின்னணியாக கொண்டு எடுக்கும் படங்கள் நல்ல லாபத்தை பெற்று தருங்க. அதே போல இந்த தருணங்கள்ல விருப்பு வெறுப்பின்றி சரித்திர உண்மைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் படங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.